மனிதர்களுக்கு சர்வ வல்லவர் தருகிற பல நன்மைகளில் இது 3 காரியங்களை பக்தன் அனுபவித்து சொல்லுகிறார். என்ன என்று கேட்போமா? சங்கீதம் 104:15. மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சை ரசத்தையும் அவனுக்கு முகக்கலையை உண்டு பண்ணும் எண்ணெயையும் மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும் விளைவிக்கிறார். அன்பானவரே, இந்த பூமியிலே மனிதர்கள் நன்மையுடன், சுகத்துடன், ஆரோக்கியத்துடன், சகல சேமத்துடன் வாழ வேண்டும் என்பது உங்களை என்னை உண்டாக்கின மெய்யான தேவனாகிய, ஒன்றான மெய் தேவனாகிய கர்த்தருடைய விருப்பம். ஆனால் இதுல பாத்தீங்கன்னா, இன்றைக்கு தவறான வழியில அதை பயன்படுத்தி மனிதன் முகக்கலைக்காக உண்டு பண்ணின எண்ணெயை, இருதயத்தை சந்தோஷிக்கிற திராட்சரசத்தை தவறான வழியில பயன்படுத்தி இன்றைக்கு போதை தலைக்கு ஏறி பல வகையில அருவருப்பான வகையில நடப்பிக்கிற மனுஷர்களை நம்ம பார்க்கிறோம். எதுக்கு இதை சொல்கிறேன் என்றால், நன்மை செய்கிறவராக தான் இயேசு சுற்றி திரிந்தார். ஆனால் இன்றைக்கு மனிதர்கள் பல வகையில தவறான தீய பழக்கங்களுக்கு அடிமையாக சில தூண்டிவிட்டு அதில் வரக்கூடிய வருமானத்தை ஏதோ 1000 பேருக்கு நாங்கள் நல்லது செய்வோம் என்று சொல்வதற்கு வேடிக்கையா இருக்கிறது. ஒரு பக்கம் ஒரு கூட்டத்தை நரகத்துக்கு அனுப்பி அதில் வரக்கூடிய வருமானத்தை வைத்து நாங்கள் சுவிசேஷம் சொல்லி ஆண்டவருடைய அன்பை சொல்லுவோம் என்பது பரலோகத்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் அல்ல. ஆக தயவு செய்து நம்முடைய செயலை சீர்படுத்துவோம். நமக்கு நன்மை செய்யவே, நன்மை உண்டாகவே இந்த பூமியில ஆகாரத்தையும் எண்ணெயும் நன்மையும் தந்திருக்கிறார். ஆனால் அவைகளிலே நாம் நிலைத்திருக்க கூடாதபடி, தவறான வழியிலே போய்விடாதபடி தேவன் நம்மை விடுவிக்கவும், நம்மை அடிமைப்படுத்தாதபடி, தீமை பாவங்கள் அடிமைப்படாதபடி ஜெயித்த இயேசுவை பற்றி கொள்ளவும் ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த 3 காரியத்தையும், எண்ணெயும் திராட்சை ரசத்தையும் ஆகாரத்தை தருகிற தேவனே, இவைகளை ஞானமாய் புத்தியாய் ஆண்டவரே ஒவ்வொரு இயற்கை சூழ்நிலைக்கு ஏற்றாப்போல அவைகளை பயன்படுத்தி பயன்பெற பலன் பெற உதவி செய்யும். ஆமா ஆண்டவரே, இன்னும் அறிகிற அறிவான் நிரப்பும். ஆண்டவரே, தேவ ஆவியிலே நிறைந்து பணியாற்ற உதவி செய்யும். இந்த வார்த்தை கேட்டவுடனே ஜெபிக்கிற யாவும் சுகமாக்கி பலப்படுத்தும். மீட்பர் மூலமா ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உங்களுக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கிற உங்கள் சகோதரன் மணி ஐயர். God bless you.